கடனை குறைப்பதற்கு பதிலாக கடன் சுமையை 9 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் திமுக அரசு கொண்டு சென்றிருப்பதாகவும் 2026 தேர்தலில் திமுகவை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் திமுக அரசை கண்டித்து அமமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் கடன் சுமை குறைக்கப்படும். இவர் 2021 ஆட்சிக்கு வந்த பொழுது நல்லா புள்ளி விவரத்தோட தான் சொல்றேன், நீங்க எடுக்கிறவங்க கரெக்டா எடுத்துங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலங்கள்ல தொடர்ந்து தமிழகம் முதலிடம் வைத்து வருகிறது. இது ரிசர்வ் வங்கியின் தகவல். தமிழக அரசின் கடன் சுமையை குறைப்போம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அதற்கு நேர்மாறாக 4 லட்சம் கோடியாக இருந்த கடனை கடந்த 4 ஆண்டுகளில் 9 லட்சத்திற்கு அதிகமாக உயர்த்தி இருக்கிறது. இதுதான் கடன் சுமையை குறைப்பது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். அது சொல்ல போனா இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா 21-22ல 4,56,000 கோடியாக இருந்தது. 22-23 இவர்கள் ஆட்சியில 6,53,000 கோடியாகவும் 23-24ல 7,26,000 கோடியாகவும் 24-25ல 8,33,000 கோடியாகவும் 25-26ல 9,29,000 கோடியாக கணிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் ஆட்சி பொறுப்பை விட்டு இறங்கும் பொழுது என்கிற தகவல்களைத்தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.